இன்னைக்கு ஒரு தோப்புக்குள்ள இருக்கக்கூடிய தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தாத்தா இருக்கக்கூடிய வீடு. அவங்க அழகா ஒரு புடலை செடி வளர்த்து பந்தல் போட்டு சூப்பராக புடலங்காய் காய்ச்சிருக்கு. ஸ்னேக் கார்டு இது வந்து பாண்டி புடலங்காயா, நீங்களே கேளுங்க. இந்த சைஸ் தான் காய்க்கும். பாண்டி புடலங்காய் நைஸ். இது பிஞ்சு பார்த்தீங்களா? நீங்கள் தான் விவசாயி, நீங்கள் தான் இந்த பந்தெல்லாம் போட்டு விட்டது அப்படி தானே? பயிரும் வளர்ந்துருது. இது என்ன பயிறு? இது நம்ம தோட்ட பயிர்னா. ஓ, அந்த பீன்ஸ் கிடையாது. பீன்ஸ் கிடையாது. ஆனா இதையும் பறிச்சு காஞ்சா இன்னும் உள்ள இன்னொரு வாங்கி வச்சிருக்கேன். மருந்து? ஆமா. என்ன மருந்து அடிப்பீங்க? போரட். ஓஹோ, அப்படி மருந்து அடிப்பீங்க. இது எல்லாம் இதோட சார்ந்ததுதான். சப்போட்டாலாம் ரொம்ப காய் இல்லை, சுமாராக தான் காய்ச்சிருக்கு. நம்ம அடுத்தது ஒரு காந்தாரி மிளகாய் செடி பார்க்க போகிறோம். 2 டைப் காந்தாரி மிளகாய் செடி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. இது ஒரு டைப் காந்தாரி மிளகாய் செடி. இது லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கும். பழுத்த காய் வந்து இப்படி சிவப்பு கலரில் இருக்கும். பாருங்கள், நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. ஒரு 5 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கு. இது ஒரு டைப்பான காந்தாரி மிளகாய் செடி தான். ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன பேரை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ காணம் இருக்குன்னு. இன்னும் நிறைய செடியில் கிடக்கு. நமக்கு இது தேவையான அளவு போதும். இதுவே அதிகமாக தான் நம்ம பறிச்சிருக்கோம். இது ஒரு சின்ன டைப் காந்தாரி மிளகாய் செடி. இது ரொம்ப பொடியாக தான் இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுவும் காந்தாரி மிளகாய் செடி தான். இதுதான் ஒரிஜினல் காந்தாரி மிளகாய் செடி. நல்ல பொடி காந்தாரி மிளகாய். அப்புறம் வேறு நிறைய காந்தாரி மிளகாலாம் இருக்குது. ஆனால் இதுதான் ஒரிஜினல் காந்தாரி மிளகாய் செடி. இது நம்ம வீட்டில் வளர்த்து வெண்டைக்காய் செடி. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் 2 காய் காய்ச்சிருக்கு. ஒன்று நல்லா இருக்குது, இன்னொரு செடி இன்னொரு காய் அவ்வளோவா நல்லா இல்லை. இது நார்த்து செடி. நார்த்து செடி நல்லா வளர்ந்துருக்கு.